அந்த ஜூனியர் பையன்கிட்ட அந்த பொண்ணு ஒரு பூனையை கொடுக்குறா. அவனும் அந்த பூனையோட கழுத்துல ஒரு மணி மாட்டி விட்டுடுறான். இதை பார்த்துட்டு அங்க இருக்கிற சீனியர்ஸ் எல்லாரும் ஜூனியர்ஸ் மேல செம கடுப்பாகி கோவப்படுறாங்க. அப்புறம் அவங்க காலேஜ்ல ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் திருவிழா நடக்குது. அதை ரிவ்யூ பண்ண ஒரு ஏமஸான கெஸ்டா வந்திருக்காரு. அப்போ கைகழுவ தண்ணி குழாயை திறக்குறாங்க. ஆனா அந்த தண்ணியில திடீர்னு ரத்தமா பிளட் வருது. என்னடா இதுன்னு எல்லாரும் அதிர்ச்சியாகி நேரா போய் காலேஜ் வாட்டர் டேங்க்ல பார்க்குறாங்க. அங்கே ஒரு பூனை செத்து போய் கிடக்குது. இதனால அந்த பெரிய காலேஜ் ஃபெஸ்டிவலே பாதியில நின்னுடுது. மேற்கொண்டு நடக்காம கேன்சல் ஆகிடுது. அப்புறம் இந்த ஜூனியர்ஸ் எல்லாரும் ஒரு டீ கடையில ஒன்னா உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ அங்க வர்ற சீனியர்ஸ் கேட்டா, நாங்க தாண்டா அந்த பூனையை கொன்னோம்னு உண்மையை சொல்றாங்க. ஜூனியர்ஸும் சரிப்போன்னு அவங்களை விட்டுடுறாங்க. ஆனா இந்த ஜூனியர்ஸ் சும்மா இல்லாம எல்லாரும் சேர்ந்து தனியா ஃபங்க்ஷன் நடத்தலாமான்னு அவங்க காலேஜ் டீன் கிட்ட போய் கேட்குறாங்க. அவரும் பர்மிஷன் தந்துடுறாரு. அப்புறம் இந்த சீனியர்ஸ் எல்லாரும் அந்த ஃபங்க்ஷனை அட்டென்ட் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த ஜூனியர்ஸ் எல்லாரும் ஹெலிகாப்டர்ல செம மாசா என்ட்ரி தர்றாங்க. இதனால ஜூனியர்ஸ்க்கும் சீனியர்ஸ்க்கும் இடையில பெரிய சண்டையே வருது. அவங்க பிரின்சிபால், இனிமே எவனும் காலேஜுக்கு ஹெலிகாப்டர்லாம் எடுத்துட்டு வரக்கூடாது பாரு